சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தை தொடர்ந்து இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. சமீபத்தில் தான் வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிலீஸ் போஸ்டரை பார்க்கும்போது கமர்ஷியல் பாணியில் பயணிக்குமோ அப்படின்னு ரசிகர்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. ஜெய்பீம் போல இருக்கும் சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வரும் இந்த படம் எந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இப்போவே ரசிகர்கள் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிஸியாக நடிக்க போறாரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாங்க. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிக்க போறாங்க. மேலும் ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி இவர் பார்த்தீங்கன்னா டான் படத்தை எடுத்தவர். சிவகார்த்திகனை வச்சு எடுத்திருந்தார். பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு. நம்ம ரஜினி கிட்ட ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணி அதுக்காக ஓகேவும் வாங்கி வச்சிருந்தாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுவும் அவருக்கு பிடிச்சு போனது. திரைக்கதையை ராஜமௌலியோட அப்பாவான விஜயேந்திர பிரசாத் கிட்ட கொடுத்து மேக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு சிபி சக்கரவர்த்தி இல்லை என்னால் அப்படி பண்ண முடியாது, நானே திரைக்கதையை எழுத போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்கள் கதையை நல்லா தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் திரைக்கதையை அவரை வச்சு எழுத விடுங்க, பக்காவாக வரும்னு சொல்லியிருக்காரு. அதோட 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்ச கதையாக இருந்தாலும் கடைசியில் அது நடக்காமல் போயிடுச்சு. சிபி சக்கரவர்த்திக்கு இதனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கிட்டே போய் மறுபடியும் ஓகே வாங்கிட்டாரு. அந்த படத்தை இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அமரன் படம் ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட மீண்டும் அதே ஸ்டோரியை கொண்டு வந்து நான் விஜயேந்திர பிரசாத்தை வச்சே பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதுறேன், வாங்க சூப்பர் ஸ்டார் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், உங்களை வச்சு நான் ஒரு படம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நீங்கள் கதை எழுதிட்டு வாங்க, அந்த கதை இன்னுமே நல்லா சூப்பராக வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு கான்செப்ட் தரேன், நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். இதனால் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. சிவகார்த்திகனை வச்சு அடுத்த படம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த படம் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட தான் பண்ண போறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் எப்போ அவருக்கு கால் ஷீட் கொடுப்பாரு, எப்போ இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னுமே அனௌன்ஸ்மெண்ட் வரல. சூப்பர் ஸ்டார் இப்போ தலைவர் 171 அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் கூட நடிக்க போறாரு. பார்ப்போம் சூப்பர் ஸ்டாரோட லைனப்ஸில் அடுத்தடுத்த படங்கள் யாரோட படங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் லைனப்ஸில் யாரோட படம் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதை மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. மேலும் சேனலில் போகிற நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.